கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் போதகரும் நன்மரின் ஜீவாதிபதியும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமக்கு அன்றைய வாழ்க்கையிலையும் முஸ்லிம் சபையாருக்கு தெரிவித்துக் கொண்டு அத்துடன் அடியான் சார்ந்தவர்களான அழகிய மண்டபம் நாகர்கோயிலிருந்து 20 கிலோமீட்டர் சபையில் இருக்க பரிசுத்தவன் அன்றைய வாழ்க்கையிலையும் ஒசூர் இருக்க பரிசுத்தவர்களும் தெரியப்படுத்துகிறேன். சற்று நேரம் கடந்து செல்லலாம். ஒரு அறிவித்த வண்ணமாகவே தேவனின் அங்கீகரிப்பு என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு சத்திய பாடத்தை நாம் இங்கே தியானிக்கிறோம். அதற்கு ஆதாரமாக என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க கேட்கிறார். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். தெரிந்து கொள்கிறவர்களுடைய ஓய்வுக்கும் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் உருவெடுக்கிற அவர்கள் முன்முறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். யாருடைய கோலை தேவன் சூஸ் பண்றாரு அவருடைய கோல் குளிர்க்கும். இந்த ஒரு சம்பவத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன என்று நம்ம பார்த்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தேவன் விதத்தில் பதிவு பண்ண வைத்திருக்கிறார், அதன் மூலமாக நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்பதை குறித்தான சத்திய பாடத்தை நாம் தினமும் தியானிக்கலாம். நாம் இப்ப அன்னைக்கு பார்க்க போகின்றது உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கின்ற 3 பொருட்கள். சரிங்களா? எதெல்லாமா? உடன்படிக்கை பெட்டி செய்யும் போது தேவன் இந்த 3 பொருட்களையும் உள்ள இருக்க வேண்டும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்களா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? தேவன் உடன்படிக்கை பெட்டி, அதாவது ஆசரிப்பு கூடாது உடன்படிக்கை பெட்டி செய்யும்படிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அவர் சொல்லும் போது இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசரிப்பு கூட செய்யும்படிக்கு தேவன் யாருக்கு கட்டளை கொடுத்தாரா? மோசே. யாரை வச்சு செய்யும்படிக்கு தேவன் சொன்னார்? அகோலியாவும். சரி, இந்த பெசலியல்டையும் அகோலியாவையும் தேவன் நீங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி செய்யும் போது பெட்டிக்கு உள்ளேயே இந்த 3 பொருட்களும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரா அப்படின்னு கேட்கிறேன். ஒருவேளை என்னோட ஸ்லைட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரெண்டா தான் தென்படும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? எதுவாக நம்ம தேவன் சத்தியம் தான் தியானிக்க போகுது. சரி, அத உடன்படிக்கை பற்றி செய்யும் போது தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்களா 3 பொருட்களை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி? அப்படிங்களா? வேற எதுவுமே பெட்டி காலியை வைக்க சொன்னாரா? அப்படிங்களா? சரி, வசனத்தை வாசிப்போம் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி. எந்தெந்த பொருள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார். தேவன் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த அப்பாற்பட்டு இவங்க எதையுமே செய்தா அவங்களுக்கு கஷ்டம், செய்ய மாட்டாங்க. வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 33 மற்றும் 34வது வசனம். Exodus 16 verse 33 and 34. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசித்து கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓவர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓவர் அளவு மன்னாவை போட்டு அதை சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியிலே வைத்தான். இந்த 33 என்ன ஒரு பொருளாக சொல்லியிருக்கிறாரா? மன்னா வைக்க வேண்டாம் அப்படின்னு கவனிங்க. நீங்க சப்ஜெக்ட் கவனிச்சதான் நாம எடுக்கிறதுடைய சாராம்சம் புரியும். மன்னாவை இந்த ஆசரிப்பு கூடக்குள்ள இருக்கின்ற உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. 2வதாக யாத்ராகம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 16. நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. இப்ப என்ன இன்னொரு பொருளோட வைக்க சொல்றாரு? எதுவா? சாட்சி பிரமாணம், கற்பலகை. சிம்பிளா புரியும்படி
தேவனுடைய கற்பலகை. இப்ப 2 பொருள் வைக்க சொல்லியாச்சு. 3வது ஒரு பொருளை தேவன் வைக்க சொல்லல. ஆனா அப்போஸ்தலன் பவுல் அதை சொல்றாரு. அது நாம வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துடைய எபிரேயர் 9:4. அங்கு அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இப்ப சொல்றாரு 3 பொருள் அப்படின்னு சொல்லி முதல்ல தேவன் சொன்னது 2 பொருள், 1 கூட ஆட் ஆயிடுச்சு. இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் எப்படி இந்த பெட்டிக்குள் வந்தது என்பதை பற்றி நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். இப்போ நம்ம பார்த்த 3 பொருளுடைய ஆவிகிரத்தை பார்த்துடலாம். மன்னா அழியாமையை அடையாளப்படுத்துறது. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தேவன் என்ன சொன்னார்? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையானதை மட்டும் ஒவ்வொரு நாளும் பொறுக்க வேண்டும். அவங்க எக்ஸ்ட்ரா பொறுக்க வச்சா அதனால என்ன ஆயிடுமா? வீண் கெட்டு போயிடுது. அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவன் இங்க எதுக்கு சொல்றாரு? வெட்டிக்குள் வைக்கப்பட்ட மன்னா காலத்துக்கும் அழியாது. அதனால மன்னா அழியாமைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றது. 2வதா தேவனுடைய கற்பலகை தேவனுடைய பிரமாணம் வார்த்தை அடையாளப்படுத்துகின்றது. 3வதாக ஆரோனுடைய துளிர்த்த கோல் தேவனின் அங்கீகரிப்பை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நாம இப்போ இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் இந்த பெட்டிக்குள்ள வர்றதுக்கு ரீசன் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். புரியுதா? என்ன காரணத்திற்காக இந்த பெட்டிக்குள்ள 3வதாக இடைசெருகலாக வந்த மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் உள்ள ஒன்றா இருக்கு. இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னா கோராக் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தார். தெரியுதா? கோராக் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ஒரு விசேஷமான பார்த்து இந்த கோராக் எந்த கோத்திரத்தை சார்ந்தவரா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சரி, லேவி கோத்திரமா இல்லையே என்பதையும் பார்த்தோம். லேவி கோத்திரமே தான். இந்த கோத்திரத்தை பார்த்த போது நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கு. லேவி யாருடைய மகன்? யாக்கோவுடைய 12 பிள்ளைகள் ஒருவர் லேவி. இந்த லேவிக்கு எத்தனை பிள்ளைகள்? யாரெல்லாமா? மெராரி அப்படின்னு 3 பேர். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஆதியாகமம் 46:11. லேவியினுடைய குமாரர் கெர்சோன், கோஹாத், மெராரி என்பவர்கள். நெக்ஸ்ட் இப்ப லேவிக்கு 3 பிள்ளைகள். சரிங்களா? இனி ஒவ்வொரு கோத்திரமா பார்த்தோம்னா இவரு கோராகு எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? லேவிக்கு 3 பிள்ளைகள். லேவி யாக்கோவுடைய மகன். 12 பிள்ளைகள் ஒருவர், 3 பிள்ளைகள். நெக்ஸ்ட் பார்க்க போறது கோகாத்துக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோகாத்து எத்தனை பிள்ளைகளாம் சொல்றது சொல்லுங்க. 4 பேர். யார் இல்லாம கோகாத்து 4 பேர்? அம்ராம், இத்சேயா, எபிரோன், ஊசியேல் அப்படின்னு 4 பேர். வாசிப்போம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்ம ஏன் இந்த ஜீனியாலஜியை பார்க்கிறோம் அப்படின்னா பின்னாடி ரீசன் இருக்கு. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 18. கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். இப்ப 4 பேர் கோகாத். இனி நாம கோகாத்து பிள்ளைகள்ல அம்ராமின் பிள்ளைகளை நாம பார்க்கணும். யாக்கோபு, அதற்கு கோகாத்து, அதுக்கப்புறம் அம்ராம பார்க்க போறோம். அம்ராமுக்கு 2 பிள்ளைகள். யார் இல்லாமா? மோசே, ஆரோன். மாற்றம் கிடையாது. சரி, இதே மாதிரி கோகாத்துக்கு இன்னொரு மகனுக்கு இத்சேயா. கோகாத்து 4 பிள்ளைகள். சரிங்களா? இந்த இத்சேயாருடைய மகன் தான் யாராம்? நம்முடைய கதாபாத்திரமாக இருக்க கோராகு. புரியுதா? வாசிப்போம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 21. இத்சேயாரின் குமாரன் கோராகு, நெப்பேக், சித்ரி என்பவர்கள். இந்த 3 பேரு கோராவுடைய பிள்ளைகள். இப்போ கோராகு எந்த கோத்திரத்தை சார்ந்தவரா? லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். ஆரோன், மோசே எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? லேவி கோத்திரத்தை சார்ந்தவங்க. ஏன்னா ஒரே ஃபேமிலி தான். லேவியுடைய பிள்ளைகள் எல்லாரும்.
இப்ப இவங்க எல்லாருமே லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். லேவி கோத்திரத்தாருக்கு தேவன் என்ன வேலை கொடுத்திருப்பாரா? ஆசிரியப்பு கோத்திரத்துல எல்லா வேலையும் செய்ய வேண்டிய லேவி கோத்திரத்துக்கும் மீதி 11 கோத்திரத்தாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க செய்யவும் கூட செய்ததை அங்கீகரிக்க மாட்டார். எல்லா பேருக்கும் லேவி கோத்திரம் உள்ள எல்லா நபர்களுக்கும் ஆசிரியப்பு கூடாரத்துக்குள் இருக்கின்ற, அதாவது பரிசுத்தத்துல மகா பரிசுத்தத்திற்குள் வேலை செய்யும்படிக்கு தேவன் பர்மிஷன் கொடுத்தாரா அப்படின்னு நான் கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். யாருக்கலாமா? பர்டிகுலரா ஆசிரியப்பு கொடுத்து உள்ள போய் ஊழியம் பண்ணுங்க. ஆசிரியப்பு கொடுத்து உள்ள போய் வேலை செய்யும்படி தேவன் பர்மிட் பண்ணது ஆர்வன் மற்றும் போகக்கூடாது. மீதி உள்ளவங்க ஆமா வெளியே உள்ள வேலைகள் எல்லாமே தட்டு சுமக்கிறது, வைக்கிறது, தண்ணி எடுக்கிறது, வரப்பெற்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பண்றது இந்த லேவி கோத்திரத்தார் தான். மற்ற கோத்திரத்தார் யாருக்குமே இதுக்கு உள்ள வந்து வேலை செய்யும்படிக்கு தேவன் படக்கூடாது. அவங்க வர்றாங்க, பறி போடுறாங்க, போயிடுறாங்க. இவங்க தான் அதுக்கு உள்ளே போய் வேலை செய்ய வேண்டியது. இப்படி தேவன் அழைத்து நம்முடைய ஊழியத்துக்கு அழைத்த இந்த மனிதர்களுக்கு, அதாவது இரண்டு பிள்ளைகளுக்கு ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வேலை செய்யும்படி ஒவ்வொருவரும் தாங்களுடைய தகுதிக்கேற்றவனான வேலையை கட்டாயமா கொடுத்திருப்பார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதே மாதிரி கோராவுக்கு ஏதாவது வேலை கொடுத்திருப்பாரா? ஏன்னா இவங்க லேவி கோத்திரத்தார், இவருக்கு ஒரு வேலையை கட்டாயமா கொடுத்திருக்க வேண்டும், மாற்றமே கிடையாது. இவருக்கு நம்ம எதை பார்க்க வரோம் அப்படின்னா, ஆசிரியப்பு கூடாரத்துக்கு உள்ள உடன்படிக்கை பெட்டிக்கு உள் 3வது ஒரு பொருள் என்றாயிருக்கு. அது என்னன்னா ஆரோனுடைய தற்கோல். இது எப்படி இதுக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு, ரீசன் என்ன என்றதான் பார்க்கணும். இப்ப கோராவுக்கு தேவன் கட்டாயம் அவர் வேலை கொடுத்தது. ஆனா கோராவுக்கு தேவன் கொடுத்த வேலை திருப்தி. அதனால மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக என்ன பண்றாரா? கலகம் பண்ணி எத்தனை பேர் கூட்டி சேர்க்கிறாராமா? 250 பேரை சேர்க்கிறாரு. வாசிப்போம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 16ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி 250 கூட்டு வர்றாங்க. 250 ஒரே நாள்ல கூட்டி சேர்த்துருக்காங்க. ஒரே நாள் விஷயத்தை போய் சொல்லி, ஏன்னா எதுவானாலுமே இல்லாதும் பொல்லாதும் சொல்ல வேண்டியிருக்கிறத தவிர உண்மைக்கு புறம்பான விஷயத்தான் சொல்லி கொடுத்த வேண்டியிருக்கு. அப்ப அக்குறைக்கா 250 சொன்ன அந்த 250 ஏற்றுக்கொள்வாங்க? கொஸ்டின் மார்க். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 300 மெம்பர்ஸ் சொல்லியிருக்க வேண்டும். 300 பேருக்கு என்ன பண்ணிருக்க வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும். அதுல 250 பேர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அந்த ஏற்றுக்கொண்ட 250 பேரும் யாரோட சேர்ந்தாங்களாம்? கோராவோட சேர்ந்து மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்றாங்க. வாசிப்பும் தொடர்ந்து 4 முதல் 7 வசனங்கள். வசனம் 4 முதல். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவர்கள் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். இப்ப மோசே என்ன சொல்லிட்டாராமா? நானா இந்த ஒரு டிசிஷன் எடுக்க வரல. உங்களுக்கு கொஸ்டின் என்னவா? மோசே ஆரோனுக்கு வந்து ஆசரிப்படுத்துக்குள்ள வேலை செய்யும்படிக்கு தேவன் பெர்மிட் பண்ணாரா, இல்ல அவர் தானாவே வந்தாரா? இப்ப அந்த வேலையை செய்யும்படிக்கு உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. அப்படி மோசே சொல்லல. ஆனா வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அது சொல்றது. இங்க என்ன சொல்றாராமா? 8 முதல் 10 வசனம் வாசிப்போம். வசனம் 8 முதல். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியன் புத்திரரே கேளுங்கள். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும்
அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? ஆசாரிய பட்டம், அதாவது பிரதான ஆசாரியரை செய்யும்படிக்கு ஆரோனுக்கு தான் தேவன் கொடுத்தார். ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த கோராகுக்கு அதன் மேல ஒரு ஆசை. அதனால இவர் என்ன பண்ணிட்டாராம், மோசேக்கு ஆரோனுக்கு எதிராக கலகம் பண்ணி எழுது. ஒரு விஷயம் என்ன தெரியுதா, நம்முடைய இந்த மாமிசம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப டேஞ்சர். இது எப்போதுமே ரகசியமான வேலை, மறைமுகமான வேலை செய்யும்படிக்கு பண்புதவே பண்றாரு. வெளியே எல்லாருக்கும் தெரியும்படிக்கு, பிரபலமாகும்படிக்குள்ள வேலை செய்யும்படிக்கு என்ன பண்ணுமா, இவர் நம்ம என்ன உஸ்பேத்தி விட்டே இருப்பார், ஸ்டிமுலேட் பண்ணுவார். இந்த ஸ்டிமுலேஷனை யார் யார் மேற்கொள்றாங்களோ அவர்களுக்கு தான் ராஜா கிரீடம் அளிப்பார் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல யார் சொல்ற அந்த விஷயம்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் சவுல் கோலியாத்தை மேற்கொள்றவருக்கு ராஜா வெகுமதி அளிப்பார் அப்படின்னு சொல்லி 17ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. யாராம்? கோலியாத்தாகிய நாவிகிராமத்துக்கு வந்திருந்தேன். கோலியாத்தாகிய நம்முடைய மாமிசத்தை யார் ஒருவர் மேற்கொள்வாரு அவர்களுக்கு ராஜா வெகுமதி. நம்முடைய அழைப்பு இந்த பூமி நம்ம வாழும் போது நம்முடைய மாமிசத்தை என்ன பண்ண வேண்டும்? சப்ரஸ் பண்ண வேண்டும். நம்முடைய மனது மாமிசம் விரும்பின காரியத்தை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்கிறதோ, எதை செய்ய சொல்கிறதோ அதை மட்டுமே நாம செய்வோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம அங்கீகரிக்க ஒரு பாத்திரம் மாற்றம் கிடையாது. நம்முடைய எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு செயலும் அது தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்கிறது. நம்ம செய்வதற்கு முன்னாடியே கட்டாயமாக இதை அனலைஸ் பண்ணி தான் செய்ய வேண்டும். பேசுறதுக்கு முன்னாடி அப்படி அனலைஸ் பண்ண வேண்டும். சங்கீதக்காரர் சொல்வாரு, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியா. நம்ம ஒவ்வொரு நினைவுகள் எடுக்கும் பொழுது இது தேவனுக்கு சுகந்த வாசனையை கொண்டு வருமா அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம செய்வோம் அப்படின்னா கட்டாயமா நம்மளுடைய ஓட்டம் அது பிரயோஜனமாக காணும். அதற்காகத்தான் நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டும் சொல்லுவாரு, பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவாரு, யோவான் அப்போஸ்தலன் சொல்லுவாரு, எச்சரிக்கை இருங்கள், எச்சரிக்கை இருங்கள், எச்சரிக்கை. எதற்கு எச்சரிக்கை அப்படின்னா இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட சொற்ப வாழ்க்கையில் நம்முடைய செயலும் சிந்தனையும் பேச்சும் தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கிறதா இல்லை. இதை மேற்கொள்றவங்களுக்கு தான் தேவன் கிரீடத்தை கொடுத்தார். அதற்காகத்தான் நாம் இருக்கோம். நம்முடைய ஓட்டம் அதற்கு பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதற்கான சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இப்போ கோராகும் நம்மளுடைய தீமும் 250 பேர் மோசைக்கு எதிராக வந்திருக்காங்க. மோசை எதையுமே பதில் சொல்லல. கர்த்தர் எதை செய்யும்படி சொல்றாரு அதை மட்டுமே நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி மோசை தேவனுடைய முடிவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிடுச்சு. இப்ப நாங்க ஆரோனை இந்த ஊழியத்துக்கு வரல, தேவனா சூஸ் பண்ணாரா இல்ல அவரா தேடி வந்தாரா, அதெல்லாம் இந்த ஒரு பொறுப்பு வேற யாருக்காவது ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டுமா என்கிற விஷயத்தை தேவன் எதை சொல்றாரோ அதை வைத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்போம். வசனம் எண்ணாகமம் 16:5 மற்றும் 7 வசனங்கள். 5, 6, 7. எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். நாளைக்கு தேவன் காண்பிப்பார். எப்படி காண்பிப்பார் அப்படின்னு சொன்னால் கண்டினியூ பண்ணுங்க. அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தமிழத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லோரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானா இருப்பான். லேவியின் புத்திரராகி நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். மோசே ஒரு வாய்ஸ் வைக்கிறார். என்ன எதை கொண்டு வர சொல்றாரா? ஏன் இந்த தூப ரசத்தை கொண்டு வர சொல்றாரு? இன்னொரு பொருள், ஒரு ஆடை கொண்டு வர சொல்லலாம், ஒரு மாடை கொண்டு வர சொல்லலாம், இல்ல வேற ஏதாவது பலி பொருட்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏன் குறிப்பா தூப ரசத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு? அதுவும் ஆன்சர் கரெக்ட். ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள இந்த விஷயம் தான் உள்ள தூபாவட்டம் உள்ளதான் இருக்கு, அது வெளியே வராது. இங்க இந்த கோராகும் கூட்டம் எதிர்பார்க்கிறாங்களா? ஆசரிப்பு கூடாரத்தை உள்ள வேலை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இவங்க வெளியே உள்ள பலி பொருட்கள் நம்ம திங்க் பண்ணவே இல்லை. எதை கேட்கறாங்களா? ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எங்களுக்கு வேணாம், தான் கோராவுடைய கான்செப்ட். அப்ப அதனாலதான் சொல்றாரு, எதை எதிர்பார்க்கறதியா? ஆசரிப்பு உள்ள அதை வேலை செய்யும். அதனால ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள வேலை செய்கின்ற ஒரு பொருள் கொண்டு. அப்ப தேவன் அங்கீகரித்தன ஓகே, இல்லைனாலும் தேவனுடைய செய்யும்.
அப்படின்னு சொல்லி விட்டார். அப்போ இதுல நாம் எதை புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, கோராகு கொடுக்கப்பட்ட வேலையில் திருப்தி இல்லாமல் இன்னொரு நபருக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் திருப்தியாக இருக்கு. அது என்னன்னா, பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாராமா, எல்லா ஜனங்களோட பாவத்திற்காகவும் மகா பரிசுத்தத்தை வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவார். அப்ப எல்லாரும் இவருக்காக வெயிட்டிங். அப்ப ஆரோன் வந்து பாப்புலர், ஒரு ஃபெமிலியரான ஒரு கேரக்டர் வராரு. அந்த இடத்தை ஃபில் பண்ணும்படிக்கு கோராக எதிர்பார்க்கு. அதனாலதான் ஆசிரிப்பு கூடாரத்தை உள்ள ஒரு பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி கோராகும் தீமு நின்னாங்க. என்ன நடந்ததாமா, அக்னி வந்தது, கோராகையும் அந்த 250 என்ன பண்ணிட்டாமா, பட்சித்து போட்டது. ஒரு இன்சிடென்ட். இதிலேயே புரிகிறது, தேவன் கோராகின் தீமையும் அங்கீகரிக்கவில்லை. ஆனா தேவன் அங்கீகரித்திருந்தால் ஜீவன் கொடுத்திருப்பார். செய்யாததுனால பூமி தன் வாயை பிளந்து ஒரு புது காரியத்தை செய்து தேவன் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தும். நெக்ஸ்ட் இன்னொரு சம்பவம் வாசிப்போம். 41வது வசனம் என்னாகும், 16ஆம் அதிகாரத்திலேயே 41வது வசனம் 41. மறுநாளிலே இஸ்ரவேல், எந்த மறுநாள்லயா? இங்க தேவன் இன்சிடென்ட் செய்தார் பாத்தீங்களா? அதாவது பூமி தன் வாயை, அந்த இன்சிடென்ட்க்கு நெக்ஸ்ட் டே அப்ப 24 hours 24 மணி நேரத்துக்கு பிற்பாடு மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்கு வர்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்னன்னா, கண்களுக்கு முன்னாடி தான் தேவன் எவ்வளவுதான் அர்த்தம் செய்தாலும் நாங்க அதை ஏற்றுக்கொள்றதாக இல்லை என்பது ப்ரூஃப் விடவே மாட்டோம். ரொம்ப எதிர்த்து நிற்கிற ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டே இன்னொரு இன்சிடென்ட். அதோட 49வது வசனம் வாசி. வசனம் 49. கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினாலே செத்து போனவர்கள் 14,700 பேர். இரண்டாவது இன்சிடென்ட் ஒரு வாட்டி பூமி தன் வாயை பிளந்த நெக்ஸ்ட் டே மறுபடியும் இதே சேம் ரீசனை கொண்டு வர்றாங்க. அதுல 14,700 பேர். இப்படி ஒரு சம்பவம் நடந்தாச்சு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கோராகு என்ன பண்ணிட்டாரு தெரியுதா, ஒரு கம்பேரிசன். ஆரோனையும் தண்ணியை பத்தி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஜீனியாலஜி பார்த்தோம். ஏன் ஜீனியாலஜியை பார்த்தோம் அப்படின்னா, 2 பேருமே ஒரே ஃபேமிலி. இவங்களும் பிரச்சனை கேம வர்றது. இவங்க அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா மக்கள், அண்ணன் தம்பி முறை அவங்களுக்கு வருது. நான் அவரும் ஒரே ஃபேமிலி. அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசமா, நானும் லேவி கோத்திரத்தார், அவரும் லேவி கோத்திரம். நானும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு தகுதி கோராகு நினைக்கிறது, நானும் தகுதி உள்ளவன். அப்ப ஏன் அந்த வேலை நான் செய்யக்கூடாது? இப்படி ஒரு கம்பேரிசன் வந்ததுனால தான் கிட்டத்தட்ட 15,000 பேர் கம்பேரிசன். ஏன்னா சில டைம் நாம இதை வாய்ப்பு வந்து, ஏன் அந்த சவர்ண மாதிரி என்னால பாட முடியுது, ஏன் நான் பாட மாட்டேன், ஏன் வேற மாதிரி சப்ஜெக்ட் எடுக்க முடியுது. ஆக்சுவல் நம்ம எதை பார்க்க வேண்டியது தெரியுதா, தேவன் அப்ப என்ன கேட்பாரு அப்படின்னா, நாம இப்படி கம்பேர் பண்ண தேவன் நம்ம என்ன கேட்பது, உன் கையில் என்ன இருக்கிறது, நான் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், அதான் கேட்பாரு. உன்னிடத்து தராது, உனக்கு நான் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தராமல் இருந்து அதிலிருந்து ஒரு அவுட்கம் எதிர்பார்த்தால் நான் தேவனே அல்ல. உனக்கு என்ன ஒரு பொருளை, என்ன ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறேனோ அந்த ஒரு தாளந்தை எடுத்து நீ கொண்டு வா. அதைத்தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறத தவிர இந்த கம்பேரிசன் தேவன் பக்கத்துல நிக்காது. இந்த விஷயத்தினாலதான் இங்க பிரச்சனை வந்திருக்கிறது. ஒரு சகோதரன் 5 தாளந்து கொடுத்திருக்காரு. இந்த 5 தாளந்தை பெற்ற ஒரு நபர் இந்த 5 தாளந்தை தேவனுக்காக பயன்படுத்தாத பட்சத்தில் இவரது கணக்கு புரிய வேண்டியது. நாம அதை பார்த்து திங்க் பண்ணவே கூடாது. மோசைக்கு ஒரே ஒரு கோல் தான், ஒரே ஒரு கோல் எத்தனை அற்புதம் செய்தாரு. ஒரே ஒரு கோல் சர்ப்பமாக மாற்றுறாரு, அடுத்ததை தண்ணியாக மாற்றுறாரு, கடலை பிரிக்கிறாரு, கண்மலை அடிச்சு தண்ணியை வர வைக்கிறாரு, தண்ணியே பில்லரை வர வைக்க செய்தார். ஒரே ஒரு கோல் தான். அதேதான் எனக்கு தேவன் ஒரு தாளந்தை கொடுத்திருந்த ஒரு தாளந்தை வைத்து தேவன் விரும்புகிறவன் நமக்கு எதை நாம் செய்யலாம் அப்படின்தான் நம்மை நாம் அனலைஸ் பண்ணணுமே தவிர்த்து, ஏன் அதை அவரை மாதிரி நாம் பண்ணக்கூடாது என்கிற தீங்கி ஒருபோது நம்ம. அதாவது நாம அந்த சத்தியத்தை விடுற எந்த ஒரு சகோதரனுக்குமே, சகோதரனுக்கான சரி சகோதரிக்கான சரி தான் வரவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம காணப்பட வேண்டும். தாவீது ஒரே ஒரு கவன்கண், ஒரு பெரிய மாவீரனாகிய கோலியா ஒரே ஒரு கவுண்டர் தான், ஒரே ஒரு கவுண்டர். அதே மாதிரி சிம்சோன் ஒரு கழுதையுடைய தாடை என்று வைத்து 1000 பேரை கொண்டுட்டார். சம்கார் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம் இருந்தார். இவர் என்ன பண்ணிட்டாரமா, ஒரு தாட்டுக்கோலை வைத்து 600 பேரை எல்லாம் ஒண்ணுதான். யாகன் அப்படின்னு சொல்லி ஒரு தாயார் இருந்தாங்க. ஒரு ஆணியை வைத்து
ஒரு பெரிய வீரனை கொண்டுட்டாங்க. எனக்கு தேவன் ஒரு தாளந்தும் கொடுக்காமல் தேவன் யாரையுமே பூமியில சிருஷ்டிக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு தாளந்து கொடுத்திருப்பார். அந்த ஒரு தாளந்தை வைத்து நான் எப்படி தேவனுக்கு சுகந்த வாசனை வாழ முடியும்? இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்க தவிர அந்த சகோதரன் 5 தாளந்து கொடுத்தாரு, ஏன் என்ன அவரை மாதிரி எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லாம அதான் அந்த ஒரு எண்ணம் நம்மகிட்ட வரக்கூடாது. எந்த கம்பேரிசன் வரக்கூடாது. இன்கேஸ் என்னை நான் கம்பேர் பண்ண வேண்டுமானால் யாரை வைத்து கம்பேர் பண்ண வேண்டுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் வைத்து கம்பேர் பண்ண வேண்டும். வேற எந்த சகோதரனையோ சகோதரிக்கு கம்பேர் பண்ணவே கூடாது. அப்படி எந்த ஒரு சகோதரனோ சகோதரி கம்பேர் பண்ணினால் அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவன் வாழ்க்கை வந்து மேலோக்கி போகாது. என்ன பண்ணுமா? கன்வெர்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு, கீழ் நோக்கி தான் போகுது. அப்வர்ட்ஸ் போறது கஷ்டம். சோ நம்ம திங்க் பண்ண வேண்டியது, என்னை நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணேன். நாம் ஒவ்வொருவரையும் செல்ஃப் அனலைஸ் பண்ணா நம்ம எத்தனை மார்க் போடுவோம்? நான் என்ன சொல்லாம என்ன அனலைஸ் பண்ண 0 மார்க். இப்படி எனக்கு 0 மார்க் போட்டா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு சகோதரன் அவருக்கு 0 மார்க் போடக்கூடாது. அவர் 99 மார்க் எடுக்க தகுதி 99. இதுதான் தேவனுக்கு அதாவது என்ன ஒரு சின்சியாரிட்டி, ஒரு ஓப்பன் ஹார்ட். நான் 0 மார்க் தான், அதுக்குதான் தகுதி. ஆனா இந்த சகோதரர் வந்து 100 மார்க் தகுதியா. அப்ப அவரை என்ன எடை போடவே கூடாது. எனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு, அது ஒரு தாளந்தா. இந்த ஒன்னையும் வைத்து எதை செய்ய தேவன் சின்ன பொருளை வைத்து பெரிய காரியத்தை செய்ய கட்டாயமா தேவன். சின்ன ஒரு பொருளை வைத்து எவ்வளவு பெரிய வேலையை தேவனால் செய்ய முடியும். விசுவாசம் தான் நம்மளுடைய ஓட்டம் அப்படிப்பட்டதாக காணப்படும். சில டைம் திங்க் பண்ணுவாங்க, இந்த சகோதரருக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு, எல்லாம் இருக்குது, அதனால அவர் ஊழியம் பண்றாரு. கட்டாயம் கிடையவே கிடையாது. தேவனுக்காக உண்மையும் உத்தமத்தோடும் சின்சியரா வேகமா ஊழியம் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு தாளந்து என்னன்னா மைண்ட் செட், மனநிலை மட்டும்தான். இது மனநிலையை பொறுத்து நான் இதை செய்வேன் அப்படி நான் தீர்மானம் எடுத்து நான் ஓடுறத பாத்தீங்களா, இந்த ஒரு தாளந்தை போதும், எந்த தாளந்த அவசியமும் கிடையாது. நான் தேவனுக்கு எப்பொழுதுமே என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் என் தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும்படிக்கு நான் பிரயாசப்படுறேன். இந்த ஒரு தாளந்து போதுமா? ஒரு மனுஷன் சபையாக மாறுறதுக்கு இது ஒண்ணு போதுமா? போதாது. ஒரு தாளந்து போதும். இந்த ஒரு தாளந்தை வச்சு நம்ம சபையாக மாறுறதுக்கு தேவன் நம்முடைய எதிர்பார்க்கும். 5 தாளந்தை வாங்கிட்டு 5க்குமே கணக்கு வைக்க வேண்டியது. இந்த 5 தேவன் விரும்புகிற நம்ம செய்யாத பட்சத்தில் கட்டாயமா கணக்கு வைக்க வேண்டியது. ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் தேவன் விரும்புகிற வண்ணமாக அந்த ஒரு ஓட்டத்தை ஓடினால் அதே மாதிரி தேவன் சமூகத்துக்கு பிரீதியான எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு சில சொல்லுவாங்க, டைம் இருந்தா மைண்ட் செட்டை பற்றி சொல்ல வரேன். டைம் இருந்தால் ஊழியம் பண்றது இது தேவன் அங்கீகரிப்பாரா? லைஃப்ல மெஜாரிட்டி பார்த்தையும் சொந்த விஷயங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி டைம் இருந்தா பார்த்துக்கலாமா? எக்லிஷா தானே, டைம் இருந்தா பார்த்துக்கணும். இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குமா? பைபிள் என்ன சொல்றது தெரியுதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி we should give only for God. தேவனுக்கு தான் கொடுக்க வேண்டும். தவிர இதை நம்ம சொந்த விஷயத்தை எடுத்துட்டு 2வதாக தேவன் கொடுக்கலாம். அதாவது அந்த ஒரு தாழ்ந்தை நாம தேவன் விரும்புகிறோம் நம்ம செய்யறோம், சாதாரண விஷயம் கிடையாது. கட்டாயமா முடியும் முடியும். நம்ம அதற்காக அழைத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனை எதிர்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு தாளந்தை யூஸ் பண்றதுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். மைண்ட் செட் தான் முக்கியமான விஷயம். என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு தெரியும், நம்ம எதையெல்லாம் இழக்கிறோமோ டபுள். எதையில கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எதையில இழக்கிறோமோ கட்டாயம் அதுக்கு டபுள் பண்ணுவாங்க. ஜீவனை யாரு அது ரட்சிக்கணும் அப்படின்னு விரும்பி ஓடுறாங்களோ அவங்கள இழந்துடுவாங்க. ஆனா ஜீவன் இழக்கிறவங்க அந்த பைபிள் டீச்சிங் இதுதான். 4 பாயிண்ட் இதுதான். என் நிமித்தம் தேவன் சார்பாக தேவனுக்காக தான் என்னுடைய ஓட்டு. என்னோட சொந்த ஜீவனுக்காக அந்த சொந்தத்துக்காக அப்படி அதை செகண்டரி ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரேயர் நம்ம தேவனுக்கு கொடுத்தால் அந்த ஒரு தாளந்தையும் கட்டாயமா நாம தேவன் விரும்புவோம் நம்ம யூஸ் பண்றோம். இல்லைன்னா நம்ம மண்ணில் புதைத்து வைத்த மாதிரி. இந்த மாதிரி 2வதாக அதை கொடுத்தா அந்த தேவன் அங்கீகரிப்பாங்க விஷயமா. எல்லா இடத்தும் தேவனுக்கு ஃபர்ஸ்ட். முதலாவது தேவன் ராஜ்யம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் கொடுக்க வேண்டும். அப்படி செய்வோம் அப்படின்னா நம்ம தான் பாக்கியசாலி. இப்போ நெக்ஸ்ட் பிரச்சனைக்கு சொல்யூஷன் காண்பதற்காக மோசே தேவன் பக்கத்துல போனாரு. அங்க தேவன் ஒரு விஷயத்த சொன்னாரு. சரி என்னவா, ஒவ்வொரு கோத்திரத்தார் இடத்துல இருந்து ஒவ்வொரு கோலை கொண்டு வர சொன்னார்.
இதுல யாருடைய கோல் துளிர்க்குமோ அந்த அந்த கோல் அந்த பேருடைய வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து விட்டார். மோசே அதே மாதிரி சொன்னார். வாசிப்போம் என்னாகும் 17ஆம் அதிகாரத்துடைய 1 முதல் 6. என்னாகும் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. ஒவ்வொரு கோல்லையும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பேரை எழுத வேண்டும். லேவியின் கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். ஏன்னா இங்க ஒரு பிரச்சனை ரொம்ப நடந்துட்டே இருக்கு. இந்த 2 இன்சிடென்ட் பிற்பாடும் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கீகரிக்கிறதா கிடையாது. இப்போ தேவன் யாரை சூஸ் பண்ணாரு அப்படின்னு தேவனுக்கு ஓப்பனாக அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்காக தான் சொல்றாரு ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பிதா பேரை என்ன பண்ண வேண்டுமா அந்த கோல் எழுத. ஆரோனுடைய அந்த கோத்திரத்துக்கு மேல ஆரோனுடைய பேர் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி 12 கோத்திரத்தாருடைய அந்த தலைவரோட சொல்றாரு 12 கோத்திரத்தாரும் கோலை கொண்டு வர வேண்டும். எப்படிப்பட்ட கோலை கொண்டு வந்திருப்பாங்களாம்? கொண்டு வந்தாங்க ஒரு காஞ்ச குச்சியை கொண்டு வந்திருப்பாங்களா? ஏன்னா திலக்காண்டி சொல்லிட்டாருங்க, ஆல்ரெடி சொன்னாரு. யார் கொண்டு வர கோல் இவர்த்து பூக்குறதோ அது தேவன் அங்கீகரிக்கப்பட்ட கோல். அதனால காஞ்சிவன குச்சி யாருமே கொண்டு வர மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டை தான் கொண்டு வருவாங்க. இந்த பெஸ்ட்டை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து மோசைகளை கொடுத்தாரு. என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், சரி, மோசை அவங்கள வச்சு கூட்டிட்டாரு. நம்முடைய பக்கத்துல எடுக்கும்போது ஆரோன் சபைக்கு நிலை, ஆரோன் சபைக்கு நிலை. நம்ம இதை எப்ப அழைத்தாரோ, நம்ம எப்ப ஒரு கான்செக்ரேட்டட் பண்ணி அதை டெடிகேட் பண்ணிட்டோம், அந்த நிமிஷத்துல இருந்து நம்முடைய பெயர் தேவனுடைய சிந்தையில் எழுதப்பட்டது. அது எந்த சகோதரனோ சகோதரியாரோ சொல்லிட்டாங்க. பேப்டிசம் எடுக்கும்போது தேவன் எழுதுற ஒரு கொஸ்டின் மார்க், அது இங்க புரிஞ்சு. அதோட டோக்கன். சிலவங்க பேப்டிசம் எடுப்பாங்க, பேரண்ட்ஸோட கம்பல்ஷன், இல்ல ஒய்ஃபோட கம்பல்ஷன், இல்லைன்னா மனைவியோட கம்பல்ஷன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட கம்பல்ஷன். கட்டாயமா இதோட டோக்கன் தேவனுக்கு இருக்க மாட்டேன். நான் என்னன்னா டோட்டலாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முழு மன்னர் நான் எப்ப சரண்டர் ஆகுறேன்னு அந்த நிமிஷத்திலிருந்து நம்முடைய பேர் அங்க தேவனுடைய சிந்தையில் எழுதுறது. அது வரைக்கும் நம்ம பேப்டிசம் எடுத்து 5 years ஆனா கூட சரண்டர் ஆகுற வரைக்கும் தேவன் அங்கீகரிக்கும். ஏன்னா யாருக்காகவோ எடுத்தேன், யாருடைய வற்புறுத்தல்னாலே எடுத்தேன். கட்டாயத்தின் பேரில் எடுக்கப்படுற இந்த பேப்டிசம் தேவன் அங்கீகரிக்கும். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சகோதரனும் பேப்டிசம் எடுத்தாலுமே நான் என்னை வழியாக கொடுக்கும்படிக்கு, என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு, என்னை தத்தம் செய்யும்படிக்கு நான் முழு மனதோடு என்னை ஹேண்ட் ஓவர் பண்றேன். இப்படி ஒரு சரண்டர் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய சிந்தையிலே எழுதி இந்த கோலத்துல அதனுடைய 3வது வாசகம் சிஸ்டர், 4வது வசனம். வசனம் 4. அவர்களை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்களது முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இங்க என்னன்னா இந்த கோல் வந்து ஒரு இரவு முழுவதும் எங்க இருக்க வேண்டுமா? ஆசரிப்புக்குள்ள இருக்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கின்ற உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்க வேண்டும். எவ்வளவு நாளாம்? ஒரு இரவு முழுவதும் இந்த கோல் வந்து ஆசரிப்புக்குள்ள உள்ள இருக்க வேண்டும். இந்த இரவு வந்து சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகின்ற அந்த கம்ப்ளீட்னஸ். அதாவது என்னைக்கு சுவிசேஷ யுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்னையில இருந்து அது எப்ப அந்த கடைசி 144,000 கடைசி மெம்பர் ஃபுல்ஃபில் ஆக்குறாங்களோ அது வரைக்கும் சுவிசேஷ யுகம். அப்போ இந்த கோல் வந்து ஒரு முழு இரவு அந்த ஆசிரியப்படுத்த பெட்டிக்கு உள்ள இருந்தது சுவிசேஷ யுகத்தின் முழு அந்த காலகட்டத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. மறுநாள் நெக்ஸ்ட் டே எடுப்பாரு, அது 1000 அரசாட்சி அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. கிறிஸ்துவனுடைய 1000 அரசாட்சியில் தேவன் வெளிப்படுத்தும். யாருடைய கோல் குளிர்த்தது அப்படின்னு சொல்லி யார் இப்போ வெளிப்படுத்த வராமா? ராஜ்யத்துல கிறிஸ்து வெளிப்படுத்தும். இப்போ கொண்டு வந்த எல்லா கோலும் குளிர்த்துதா? இல்லை. எல்லா கோலும் துளுக்கவும் இல்லை, பூக்கவும் இல்லை, காய்வரவும் இல்லை, கனியாகவும் மாறவும். ஆனால் அந்த அழைப்பு, அதாவது இந்த கோல் கொண்டு வரது ஒரு அழைப்புக்குள்ள வர்றாங்க. டெடிகேட் பண்ண தேவன் என்ன பண்ணிட்டாராமா? தன்னுடைய சிந்தனையை பேர் நோட் பண்ணி ஆயிடுச்சு. இப்ப சுவிசேஷம் முழுவதும் நாம் அந்த அழைப்புக்கு உள்ளே இருக்கிறோம்.
மத்திய 19 அதிகாரத்துல ஒரு வால்யூம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்பாரு, நல்ல போதகரே அப்படின்னு கேட்பாரு. சரிதானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரு? இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா? இது புரியுதா? நல்ல போதவரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன ஏன் நல்லவன் சொல்லுகிறாய்? பிதா ஒருவர் தவிர நல்லவர் இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா? என்ன விஷயம் தெரியுதா? நான் நல்லவரோ நான் பொல்லாதவர் என்பது நான் உயிர் திறந்த பிறகுதான் தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் நீங்க நல்லவர்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ரிசல்ட் எப்ப வருது அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் நல்லவரை பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி. அதான் சொல்றாரு, நான் உயிர் தர வேண்டும், நான் என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டும். நான் நல்லவராக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கு ப்ரூஃப் கிடையாது, நான் உயிர் தள்ள வேண்டும். அதே மாதிரி தான் நாம் அழைப்புக்குள்ள ஓடிட்டே இருக்கிறோம். நாம சபையாக மாறிட்டோம் இல்லையே என்பது ப்ரூஃப் பண்ணுமா? ராஜ்யத்துல ஓபன் பண்ணி காமிப்பார். அந்த ஒரு நிலத்தை இங்க சொல்லி வர்றாரு. எல்லாருமே அழைப்புள்ள வந்தாங்க. ஒரு முழு இரவு எல்லாரோட கோல் எங்க இருக்கிறதாம ஆசிரியர் கூடத்தை உள்ள இருக்கிறது. யாருடைய கோல் துளிர்க்கு என்பது மறுநாள் வெளிப்படுத்துவார். அடுத்த நாள் கிறிஸ்துவனுடைய ஆகியோர் அரசாட்சியில் யாருடைய கோல் துளிர்த்த என்பது தேவனை எடுத்து என்ன பண்ணிட்டாரா, என்ன பண்ணுவாராமா? கொடுப்பாரு. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அழைப்புக்குள்ள வந்ததெல்லாம் நம்ம ஓடிட்டு இருக்கின்ற ஒரு ஓட்டம் தேவன் விரும்பும் வண்ணமாக இருக்கிறதா? சிந்தனையில பெயர் எழுதியாச்சு. இந்த எழுதப்பட்ட பேர் அவருக்கு அது அந்த எழுதப்பட்ட பேர் அவர் என்னை உயிர்த்தள வைப்பாரா? அது வரைக்கும் நாம் பயபக்தியோட ஓடினால் நிச்சயமாக நம்முடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த பீரியட்ல ஏதாவது தேவன் விரும்பாத செயல்கள் நம்ம ஈடுபடும் அப்படின்னா ஆரோனுடைய கோயில் மட்டும்தான் கொடுக்கும். ஏன் இந்த கோயில் மட்டும் கொடுத்து அப்படிங்கிற விஷயத்த பின்னாடி நம்ம பார்த்துக்கோம். தேவன் பட்சவாதம் உள்ளவர் கிடையாது. மறுநாள் என்ன பண்ணிட்டாராமா? மறுநாள் வந்தாச்சு. மோசே என்ன பண்ணிட்டாராம்? 12 கோலையும் எடுத்தார். வாசிப்போம். என்னாகும் 17ஆம் அதிகாரத்து 9வது வசனம். வசனம் 9. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் எல்லோருக்கும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். இப்ப ஆசீர்வதிப்பு கூடாரத்தினுடைய சாட்சி பெட்டி உள்ள இன்னொரு எப்படி என்று ஆயிடுச்சுதாமா? முதல்ல தேவன் 2 பொருட்கள் உள்ள வைக்க சொன்னாரு. கோராவுடைய பிரச்சனை நிமித்தமாக ஆரோன் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதனால இந்த ஒரு கோர் அதுக்குள்ள 3 பொருள் ஆயிடுச்சு. இந்த தம் பவுட் பிற்பாடு சொன்னாரு 3 பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு விஷயம் ஆரோனுடைய கோல் துளுத்த என்ன ஆயிடுமா? அது பூக்கும். பூத்தால் வாசனை வரும், காய் வரும், கனி வரும். எல்லாத்துக்குமே ஆபத்துக்கு அர்த்தம் இருக்கு. மீதி அந்த 11 கோரை எப்படி வாங்கிட்டு போயிருப்பாங்களா? சந்தோஷம் வாங்கிட்டு போயிருப்பாங்களா? இந்த 11 கோலும் பிரகாரத்தில் வந்தாச்சு. பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்றாகுது. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போயிடுச்சு. போயிட்டு இருந்த மாதிரி இருக்கலாம். என்ன ரீசன்னா தேவன் விரும்பின தேவனுடைய மனதிற்கு இசைவான காரியங்களை இவங்க செய்யுது என்பதும் ப்ரூஃப். ஏன்னா தேவன் பட்சவாதம் உள்ளவர் அல்லவே அல்ல. தேவனுடைய காரியத்துல சோம்பேறியா இருக்கிறது. இப்ப அவங்களை விட்டுக்கோமே, அங்க எத்தனை எழுதியிருந்தாலுமே நமக்கு தான் எச்சரிக்கும் பாடமும் போதும் எல்லாமே நமக்காக. அவங்க ஒரு மோசே வாழ்ந்தாருன்னா மோசைக்காக கிடையாது, ஒரு தாவீது ராஜா வாழ்ந்தாருன்னா அவருக்காக கிடையாது. எல்லாமே இன்னைக்கு நமக்காக பாடம் இருக்கலாம், எச்சரிக்கை இருக்கலாம், போதனை இருக்கலாம். இதற்காகத்தான் அவங்களை கொண்டு வந்தாங்களே தவிர அவங்களுக்காக கிடையாது. இப்போ இந்த கோலோட வாழ்கிறவங்க எப்படி இருக்குமா? என்ன சந்தோஷத்தை வாங்கிட்டு போயிருப்பாங்களா? எப்படி வாங்கிட்டு போயிருப்பாங்களா? நல்ல திருப்தியா ஹாப்பியா வாங்கிட்டு. நான் சொல்ல வந்த பாயிண்ட், நம்ம ஒரு அழைப்புக்குள்ள வந்தோம். அந்த கிறிஸ்துவ ராஜ்யத்தை நம்ம வீழ்த்தலாத பட்சத்தில் கட்டாயமா இதே ஒரு சொல்லணும். அந்த அந்த மனநிலை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் நாம புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்தும். தேவன் விரும்புகிற வண்ணமா பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னார். ஆரோனுடைய கோல் துளிர்த்ததை போல் நம்முடைய கோல் துளிர் இல்லைன்னா வந்த வண்ணமாக இருக்க நம்ம எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். அனுதினமும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் தியானமும்
தேவனே உமக்கு பிரீதியாக இருக்கிறதா இல்லையா? இந்த ஒரு தாளத்தை நம்ம அனலைஸ் பண்ண ஓடும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நம்முடைய துளிருக்கு மாற்றமே கிடையாது. நம்ம உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய காரியத்தை செகண்டரி வைப்போம் அப்படின்னா இந்த அழைப்புகள் வந்ததே அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டதாக கொஸ்டின் மார்க். எப்போதும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தேவனுக்கு நாம கொடுக்க வேண்டும். இந்த ஜீவனத்திற்காக வாழ்வதற்காக இந்த அழைப்பு கிடையாது. இந்த ஒரு அழைப்பு வந்து பல வாட்டி நம்ம திங்க் பண்ணல. உலகத்துல எத்தனையோ இங்கே கூட எல்டோஸ் அப்படின்னு பெரிய ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு தெரியும் சொல்றாரு, பெரிய ஊழியக்காரர், ஒரு பெந்தேகோஸ்து சபையுடைய ஒரு கூட அவர் கிட்டத்தட்ட 2000-3000 ஆட்கள் ஒவ்வொரு சண்டையும் வராங்க. அங்க எங்களுக்கு தெரியும், அப்ப அங்க வருவாரு, பெந்தேகோஸ்து சபையில வருவாங்க. அவங்களுக்கு யாருக்குமே வெளிப்படுத்தாத இந்த மகா உன்னதமான சத்தியம் நமக்கு ஏன் வெளிப்படுத்தி? தேவன் என்னை பர்சன்ட் ஒரு 750 கோடிக்கு அதிகமா நமக்கு பர்சன்ட் லெவல் வந்துட்டு 750 நியர் அபவுட் 800 crores. இப்ப பர்சன்ட்ல இப்போ அட் பிரசன்ட் 750 கோடின்னு வைப்போமே, இந்த 750 கோடியிலையும் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தேவன் பார்த்தார். இதை விட மகா மேன்மையான ஒரு வாக்கியம் எதுவுமே. உதாரணம் சொல்லுவாங்களே, மோடிக்கு என்ன தெரியும்? மோடிக்கு என்ன தெரியும் தெரியுமா? நான் இப்ப போன் போட்டா ஒரு எடுப்பாரு. ஒரு உலகத்தை எந்த ஒரு கெத்தார சொல்லுவாரு தெரியுதா? அப்படின்னா அவர் பெரிய ஆள். இப்போ கேள்வி என்ன, நம்ம மோடி கிடையாது, உலகத்தையே உருவாக்குன தேவனே நம்ம பார்த்திருக்கோம். அவருடைய கண்கள் என்னை கண்டது அப்படின்னு சொன்ன இதை விட வாக்கியங்கள் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான அழைப்பு நம்ம வந்து அந்த தேவன் விரும்புகிற வண்ணமான ஒரு வாழ்க்கை வாழாமல் நம்முடைய ஜீவனத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பூமியோடு மண்ணோடு மண்ணா போறது எந்த அர்த்தம் கிடையாது. நமக்கு ஒரு டார்கெட் உண்டு, அது கிறிஸ்துவாக மாறும். அந்த கிறிஸ்துவாக மாறுவதே என்னுடைய டார்கெட். அதற்காகத்தான் இந்த ஜீவனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம யார் ஓடுறாங்க, நிச்சயம் அந்த துளிர்க்கும் தேவன் அதை வெளிப்படுத்துவார். இப்போ இந்த ஆரோனுடைய துளிர்த்து பாத்தீங்களா, என்ன ரீசன் இருக்குமா? தேவன் அங்கே இருக்கு, அதனாலதான் கொடுத்தது. அவ்வளவுதான். தேவன் பட்சவாதம் அல்லவே அல்ல. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு வேண்டி தேவன் ஃபேவரா பேசவும் மாட்டார், செய்யவும் மாட்டார். யார் ஒருவர் சின்சியராக, அது முழு மனதோடு முழு இந்த ராஜா கிட்ட புஸ்தகம் நீங்க வாசிக்கும் சொல்லுவாரு, அவர் தாவீதை போல் நல்லதை செய்தார் ஆயினும் அப்படின்னு எடுப்பார். பாத்தீங்கன்னா வாசிக்க தெரியும். ராஜாக்கள் புஸ்தகம் வாசிக்கும் பொழுது இவன் தன் தகப்பனகை தாவீதை போல் நல்ல காரியங்களை செய்தார் ஆயினும் இப்படி கொண்டு போடுவார். நாம ஒரு நபருடைய நல்ல காரியத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் நல்லது பொண்ணு கேட்டீங்களா, எல்லா விஷயத்தையும் போய் ஆனா ஒரு எழுப்பாங்க ஒரு ஆளை பற்றி சொல்லும் போது நல்லா செய்வாரு. ஆனால் இந்த ஒரு ஆனால் எடுக்கிறான் பாத்தீங்களா, அதைத்தாங்க ஆனால் எடுத்தது. ஏன் எடுத்தார் தெரியுதா? முழு இருதயத்தோடு செய்யவில்லை. தேவன் எதிர்பார்க்க நம்ம எந்த ஒரு பொருளை செய்தாலும் எந்த ஒரு கிரியை செய்தாலும் முழு இருதயம். தேவன் எதிர்பார்க்கின்ற ஒன்றே இதுதான், முதலாவது முழு இருதயம், முழு மனது, முழு பலன், எல்லாமே முழு. அந்த ஃபுல்னஸ் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக உத்தம இருதயத்தோடு பண்றேன், இத பார்ப்பார். அங்க ஆனால் வர தேவன் தாவீது என்ன சொன்னார்? அங்க ஒரு ஆனால் இருக்கு இல்லையே, அவரை எங்க வாசிச்சாலே ஒரே ஒரு தப்பு பண்ணாதான் சொல்லுவாரு. அந்த தப்பு பண்ண தேவன் ஓப்பனா சொல்லிட்டு காரணம் தாவீது சொல்லிட்டு, ஆண்டவரே நான் இந்த தப்பு பண்ணது என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்பு, தெரியாம செய்யல, தெரிந்து மனப்பூர்வம் தான் பண்ணிட்டேன், பட் இனிமேல் பண்ணலாம். இப்படி ஒரு ஜோம் பண்ணதுன்னு கேட்பாரே, கேட்க மாட்டேன். அந்த இந்த தப்பை நான் பண்ண உண்மை, நான் விருப்பத்தோட விரும்பிதான் செய்தேன். ஆனா இந்த நிமிஷம் முதல், இந்த மைக்ரோ செகண்ட் முதல் இனி இப்படிப்பட்ட தப்பை இந்த வாழ்க்கையில பண்ண மாட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொன்ன தேவன் மன்னிப்பாரு. ஜபத்துக்கு பதில் வருமா? அந்த செகண்ட்ல பதில். இதுதான் தாவீது அங்க பண்ணாரு. இனிமேல் செய்ய மாட்டேன். அதுதான் தேவனுடைய இருதயத்துக்கு, இப்படி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். இத கிதியோனுடைய வாழ்க்கை என்று பார்த்தோம்னா, ஏன் ஆறுதலை போல கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி தேவன் பட்சவாதம் கிடையாது. நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்கிறார். நியாயாதிபதி 6:1. ஆமா 11. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியானா யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறவருக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தா சரிங்களா? இப்ப கிதியோன் என்ன பண்றாருன்னு சொன்னா, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர், இந்த 3 கேட்டகரியும் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப தானியங்களை போராடிப்பாங்க பார்த்துட்டு, ஏன்னா அவங்க வாழ்ந்தது மலைமேல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க தானியங்களை போராடிக்கும் போது அதை பதர் வந்து மேல பறந்துட்டே இருக்கு. அங்க மலையில பார்க்கும் உங்களுக்கு தெரியும், இது தானியங்களே போராடிக்கிற சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டுக்கிளியில மாதிரி கும்பல வந்து எல்லா தள்ளிட்டு இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. 1 வருஷம் பயிர் போட்டு நீர் பாய்ச்சி என்னத்தை எல்லாமோ அந்த பயிருக்கு செய்யணும், எல்லா விஷயத்தையும் செய்து அறுவடை பண்ணும்போது இன்னொரு வந்து நமக்கு எப்படி இருக்கும்? இதே சூழல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் நடைபெற்று கொண்டே இருக்கு. அதனால கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கோதுமையை எங்க இவர் போராடிக்கிறது அப்படின்னா, ஆலை வந்து வைன் அதாவது திராட்சத்தை பிழிந்தெடுக்கக்கூடிய ஆலையில இவர் ஆலைக்கு உள்ள வைத்து போராடித்தார். ஏன் அப்படி செய்தாருன்னா, வெளியே வைத்து போராடித்தார் இந்த பதறம் என்ன பண்ணுவாங்க, மேல வந்து தெரியும் அவங்களுக்கு. இப்ப அவங்களுக்கு தெரியாம எதிர்ப்பதற்காக ஆலைக்குள்ள போராடிச்ச பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவருடைய வேலை அந்த அந்த தானியத்தின் பலன் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போராடிச்சாரு. எல்லாத்தையும் போராடிச்சு கலெக்ட் பண்றாரா, கலெக்ட் பண்ணி தூத்து கூட வச்சு என்ன பண்ணுவாராமா, அந்த பதற தனியாகவும் மணிகளை தனியாகவும் பிரிப்பார். அந்த பதரையும் அதனுடைய மணிகளையும் சேர்த்து களஞ்சியத்தை சேர்க்க மாட்டாங்க. களஞ்சியத்தில் சேர்க்கணும், அந்த மணிகளை மட்டும்தான் களஞ்சியத்தை சேர்ப்பாங்களே தவிர பதத்தை சேர்த்து சேர்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அதை 2 பிரிப்பாங்க. தூத்து கூட தூத்தி அதை 2 பிரிப்பாங்க. பிரிச்சு பதற வெளியே அக்னியில் சுட்டரிப்பாங்க, மணிகளை களஞ்சியத்துல சேர்ப்பாங்க. இப்போ இவர் அந்த போராடிக்கும் போது இந்த அந்த 2 செப்பரேட் பண்ணும்போது மணிகள் எங்க வந்து விடுமா, யார் ஒரு வேற அதை போராடி அதை செப்பரேட் பண்றாங்களா, மணிகள் கால்விகள் வந்து பதறம் ஆயிடுமா, பறந்து வெளியே போயிடும். மணிகளுக்கு பறக்க முடியாத வெயிட் இருக்கு, ஸ்டஃப்னஸ் இருக்கிறதுனால அது கீழே வந்து எங்க விடுமா, பாதத்துல வந்து. சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? தானியத்தை போராடிக்கும் போது நல்ல மணிகள் கால்விகள் வந்து விடும். நம்ம இப்படிதானே போராடி அதை செப்பரேட் பண்ணுவோம். அப்போ பதர் வந்து வெளியே போகுது, மணிகள் பாதத்துக்கு கீழே வந்து விடும். இந்த பாதத்துக்கு கீழே வந்து அதை அடையாளப்படுத்துறாங்க வசனத்தின்படி. பாதப்படியில் யாராவது பாதப்படி இருந்தாங்களா? பவுல் யாரோட பாதப்படி இருந்தாரா? கமாலியோட பாதப்படி இருந்தாரு. இனி லாசரோட சகோதரி மரியா அவங்க இருந்தாங்க. இன்னொரு நபர் இருப்பாரு, யார் தெரியுமா? அந்த அசுத்தாவை பிடிக்கப்பட்ட ஒரு நபர், அசுத்தாவை துரத்தப்பட்ட பிற்பாடு பாதப்படியில இருந்து. சரி, வசனம் வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 10:39. அவளுக்கு மரியாதை இடப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவர் என்ன சொல்றாரு இதை கேட்டுட்டே இருந்தாரு. பவுலும் அதைத்தான். கமாலியர் அது பெரிய அது ஒரு யூனிவர்சிட்டி, என்ன வாக்கிங் யூனிவர்சிட்டி, நடைமாடுகிறா ஒரு பல்கலைக்கழகம் கமாலியர். அப்போ கமாலியர் என்ன பண்ணிட்டாரா, கமாலியர் என்ன கற்றுக் கொடுக்கறத எல்லாம் பவுல் கற்றுக் கொண்டே இருந்தார். இந்த பாதத்தடியில் விழுறது, பாதத்தில் உட்கார்ந்து வந்து தேவன் கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் அப்படியே பொருட்கள் வாங்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க நல்ல மணிக்கு பாதத்தை கீழே விழுந்தாச்சு. தேவன் எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படியே உள்வாங்குறது மட்டும் கிடையாது பாருங்க, அது அறிவு. அது நடைமுறை கிரியை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி செய்தாதான் நாம கற்றுக்கொள்ற சத்தியத்துக்கு பிரயோஜனம் உண்டே தவிர அறிவு இருமாப்பை உண்டு பண்ணுவோம், மாற்றமே கிடையாது. நம்ம பெற்றுக்கொள்ற சத்தியத்துக்கு ஏற்றவரு கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறை கொண்டு வராத பட்சத்தில் அது இருமாப்பம் அறிவாகத்தான் இருக்குமே தவிர
அது கிரியையாக வெளிப்படாது. இது கிரியையாக வெளிப்படுறதுதான் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கின்றது. அறிவு கலெக்ட் பண்ண வேண்டும். கலெக்ட் பண்ண அறிவை நாம கிரியையாக வெளிப்படுத்த. அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல. சபையில வர்றது கட்டாயமா? கேள்வி முன்னாடி சின்ன ஒரு கேள்வி. சபை வர்றது கட்டாயமானது. ஏன் கட்டாயமா? சூம் இருக்குது பாத்தீங்க. சூம்ல சப்ஜெக்ட் கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கலாம். ரெக்கார்ட் பண்ணி வீட்டுல வச்சு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அப்படின்னு ஏன் சபை விடுதலுக்கு வரணுமா? என்ன விஷயம் தெரியுதா? நம்ம கேட்கிறோம் பாத்தீங்க இந்த சத்தியங்கள், அது நம்ம அதை ஆக்டிவ் பண்ணணுமா இருந்தா அதை கிரியாக மாற்றக்கூடியது அது சபையில உலகத்துல இருக்குது. நாம கேட்கின்ற சத்தியங்கள் என்னவா மாற வேண்டுமா? அது கிரியாக வெளிப்பட வேண்டும். சபையில வர எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரே கேரக்டர் இருக்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு சிலர் கோவப்படுவாரு, பொறுமை இழந்துடுவாரு, சிடுமுச்சியா இருப்பாங்க. சபை என்ன பண்ண தெரியுதா? இது எல்லாம் வருவாங்க. அந்த சகோதரர் விலகினவன் அவருக்கு அழைச்சி சபைக்கு தெரியும் சகோதர வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தெரியுது, அவங்க வாங்க வேண்டியது. அதற்கு அவருக்கு மேல பொறாமை, எரிச்சல், கோவப்படுறதே கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றோம். அதுக்காக தான் சபை. வெளியே போகும்போது அதே தான். சபையில மட்டும் பரிசுத்தம் காட்சி எடுத்து வெளியே போய் நம்ம விருப்பத்தை வாழ்ந்தாலும் மாய்மானமான வாழ்க்கை. அது போதும் மணி மாதிரி இருக்கின்ற பதறம், அது ஸ்டஃப்னஸ் கிடையவே கிடையாது. சபை உள்ள இருந்தாலும் சரிதான், வெளியே போனாலும் சரி என்ன ஆயிடுமா? சபை தன்னுடைய கேரக்டர் வெளிப்படுத்திருக்காங்க. அதனாலதான் தேவன் நம்ம சபையில வைத்திருக்காங்க. நம்முடைய கேரக்டர் என்ன என்பதை அனுபவத்தின் மூலமா பெற்றுக் கொள்ள வேண்டும். 10 கன்னிகைகள் சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்க. 5 பேர் புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க, 2மே கன்னிகை. இந்த புத்தி உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுதா? எங்க என்ன கொண்டு போனாங்க? எக்ஸ்ட்ரா கேன்ல என்ன கொண்டு போனாங்க? லேம்ப்ல விளக்கு தண்டில் என்ன இருக்கிறது, அது எரிஞ்சுட்டே இருக்குது. அதே மாதிரிதான் புத்தி இல்லாதவங்களும் விளக்கு கொண்டு தண்டில் என்ன வச்சு கொண்டு போயிட்டாங்க. 2 பேருக்கும் விளக்கு தண்டில் ஃபுல்னஸ் ஆகிட்டு ஃபுல்லா என்ன எக்ஸ்ட்ரா கேன்ல என்ன கொண்டு போறது? இந்த புத்தி உள்ளவங்க. புத்தி இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா கேன்ல என்ன கொண்டு போகுது? அந்த எக்ஸ்ட்ரா கேன் எதை அடையாளப்படுத்த அப்படின்னா நம்முடைய அனுபவம். பூமியில நாம பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம், அது தேவன் என்ன நடத்துகின்ற பாதையில சந்தோஷமாக வாழ்ந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் என்னோட வயசுக்கு சொன்னாரு. என்ன எப்படி நல்லவன்னு சொல்ல முடியும்? நான் நல்லவனை வாழ்ந்தேன் அப்படின்னு தேவன் ப்ரூஃப் பண்ணுவாரு. இந்த ப்ரூஃப் எங்கள்கிட்ட இருக்குது. இப்ப இந்த சகோதரனுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்ஃபர்மேஷன் ஆகாது, எனக்கு ஒரு பாடம் அமையாது. அவருக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பாடம். எனக்கு என்னன்னா நான் வாசிக்கிறேன் இன்ஃபர்மேஷன், தகவல். எனக்கு வருகின்ற அனுபவம் தான் என்னுடைய சொந்த அனுபவம். ஒவ்வொரு சபையில் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொந்த அனுபவத்தில் தேரணும். அவர் சொல்லுவாரு, எப்படி ஆயினும் நான் முதலாம் உயர்த்தலும் படிக்கு என் சரீரத்தை அடக்கிறார். என்ன அந்த சரீரத்தை பற்றி அவர் நல்லா தெரியுது. மகா மோசமானது. வெளிப்படையான காரியங்களை செய்யறதுக்கு மாய்மானம் பண்றதுக்கு ரொம்ப கெட்டிக்காரர். இதை அடக்கி ஆடுறவங்க தான் புத்திசாலி. நாம சபைக்கு உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் தேவன் விரும்புகின்ற வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக வாழ்கிறார். சாதாரண வார்த்தை சொல்லலாம், அது நடைமுறை வரும்போதுதான் தெரியும். ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ராஜாது. யார் ஜெயிக்கிறாங்க? அதனாலதான் என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம், என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம். எப்போதுமே நம்ம அசைப்பட்டு இருந்தாலும் ஒவ்வொரு செயல் சொல்லும் போதும், திங்க் பண்ணும் போதும், இதை பேசும் போதும் நம்ம வார்த்தை பேசினால் தேவனுக்கு பிரீதியா இருக்குமா? என்னோட அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட கோலை துளிர்க்க வேண்டும். என் வாழ்க்கை அதற்காகத்தான் நான் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன். அது துளிர்க்காம இருப்பதற்காக என்னுடைய வாழ்க்கை கிடையாது. துளிர்க்க வைக்கும்படி நான் ஓடுறேன். அப்படி திங்கில நம்ம ஓடினால் கட்டாயமா அந்த எதிர்பார்க்கப்பட்ட அந்த விஷயத்துக்கு நம்ம இப்ப எதை பார்க்கணும் தெரியுதா? ஏன் ஆரோனுடைய பொருள் துளிர்த்தது? இப்போ கிதியோன் தேவன் என்ன சொன்னாராமா? மீதியான் கைக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கிதியோன் அதை முதல்ல ஒரு டெஸ்ட் நம்ம இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி அதை விளக்க வரல. சப்ஜெக்ட் இன்னொரு கோணத்துல போயிட்டு அது ஏன் அந்த தோல் எதை அடையாளப்படுத்தும், ஏன் பூமி எதை அடையாளப்படுத்தாது விஷயம் தான் சொல்ல வரல. இங்க முதல்ல 30,000 பேர் வருவாங்க, 32,000 பேர் வருவாங்க. அப்படின்னு சொல்லி வராங்க, ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. வேண்டாம், என்ன பண்ணிடு, அது நீங்க வாசித்து தெரியும். என்ன 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒன்லி வாசிங்க என்ன தானே சாராம்சம் சொல்லிட்டு 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வாசிக்க வேண்டாம். சாராம்சம் தானே சொல்லிட்டு இப்ப என்ன விஷயம்னா 32,000 பேர் வந்தாங்க. அவங்களும் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறாங்க. அப்ப எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவங்க. கிதியோனுக்கு 32 ஓரளவு சமாளிக்கிற நம்பிக்கை இருக்குது.
அப்படின்னு சொன்னாரு, ரொம்ப ஜாஸ்தி. அப்படி சொல்லும் போது 22,000 பேர் போயிடுவாங்க, மீதி இருப்பது 10,000. மறுபடியும் ஆண்டவர் சொல்லுவாரு, இது ரொம்ப ஜாஸ்தியப்பா. இவங்க ஒரு டெஸ்ட் வைப்பு. என்ன டெஸ்ட் வைக்கிறாராமா? போய் என்ன பண்ண வேண்டுமா? ஒரு டீம் என்ன பண்ணுமா, முழங்கால் ஊன்றி கையில எடுத்து குடிப்பாங்க, இன்னொரு நக்கி குடிப்பாங்க. சரியா? நக்கி குடிப்பாங்க. அந்த எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நியாயாதிபதி, ஆமா ரைட், நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் வசனம் 4. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அன்றைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ. நாய் தண்ணி குடிக்கிறத பாத்துருக்கீங்க? யாராவது பாத்துருக்கீங்களா? என்ன வருமா? என்ன வருமா? நாய் தண்ணி குடிக்கிறதா? தண்ணி குடிக்குமா? பாத்துருக்கீங்க? எப்படி தண்ணி குடிக்குமா? நாய் தண்ணி குடிக்க அந்த சவுண்ட் கேட்ட தண்ணி உள்ள போவாங்க. கவனிச்சுங்க, சவுண்ட் பாத்தீங்கன்னா நாய் தண்ணி குடிக்கும்போது அந்த சவுண்டுக்கு ஏற்றார் போல உள்ள தண்ணி நல்ல சுத்தமா வரும். அந்த அளவுக்குள்ள தண்ணி உள்ள போகும், வாய்க்கு உள்ள போகும் போகாது. சவுண்டு தான் வெளியே வருமே தவிர தண்ணி உள்ள போகாது. ஆனா முழங்கால் ஊறிச்சு கையில நட்டு குடிக்க பாத்தீங்களா? தாகந்திர குடிப்பாங்க. அவங்க நக்கி குடிக்கிறவங்க சவுண்டு தான் வருமே தவிர தண்ணி உள்ள போகாது. அந்த பாயிண்ட் புரியுது. தேவன் ஏன் செப்பரேட் பண்றாரு? போய் ஆரோனுடைய கோல் ஏன் குளிர்த்துங்கன்னா ரைசன் இருக்குது. அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் ஆரோன் மேல ஒரு ஃபேவரட் காமிக்கிறேன் கிடையாது. தேவனுக்கு பட்சபாதம் அது யாராலும் சரி, பட்சபாதமே கிடையாது. யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் அதான் தேவன் எதிர்பார்க்கிறது. சரி, தண்ணி வந்தது கிடையாதுமா? சத்தியத்துக்கு கிடையாது. சத்தம் கேட்கிற மாதிரி தண்ணி குடிப்பாங்க, ஆனா தண்ணி குடிக்கும், தண்ணி உள்ள போகாது. சத்தம் தான் வெளியே வந்துட்டு மாய்மானம் வேஷம் காமிக்கிறது. அதான் தேவன் எப்படி செப்பரேட் பண்ற. வெளியே பார்த்தா எல்லாரும் யுத்த வீரர்கள் தான், இருக்கிறாங்க, எல்லாமே யுத்த வீரர்கள். ஆனா அவங்க உள்ளான மனநிலையை தேவனுக்கு தான் தெரியும். அங்க பார்த்தாச்சுன்னா சத்தம் தான் வெளியே வருமே தவிர தண்ணி உள்ள போகாது. தண்ணி உள்ள போகாது அப்படின்னா கேட்கிற சத்தியத்துக்கு ஏற்ற கிரியை இல்லைன்னு சொல்ல வர. அது முதல்ல சொல்லி வந்தேன், வாயின் வார்த்தைகள் நம்மளுக்கு அது தேவனுக்கு முன்னாடி அப்பட்டமா தான் இருக்கு, அது ஓப்பனா தான் இருக்கு. என்னுடைய கோல் துளிர்க்க தான் கான்செப்ட் என்ன இருக்கு, என்னுடைய கோல் துளிர்க்க தேவன் வெளிப்படுத்த வேண்டும். மறுநாள் 1000 அரசாட்சி இதை வெளியே கொண்டு வந்து காண்பிப்பார். அப்பொழுது நான் நல்லவன பொருளாதாரம் வெளியிடுவேன். அங்க வெளிப்படும்படிக்கு இன்னைக்கு இந்த ஷார்ட் பீரியட் நான் எப்படி வாழ்றேனோ அதுதான் இந்த வாழ்க்கை நிர்ணயம் பண்ண முடியும். நம்ம பூமியோட வாழ்ந்து பூமியோட மரித்து போறதுக்கு அழைக்கப்பட்டவங்க கிடையவே கிடையாது. நமக்கு ஒரு ஸ்பெஷல் காலிங் இருக்குது. அது பிற்பாடு பார்த்தல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ தண்ணி சத்தியத்தை அடையாளப்படுத்துகின்றது. அது எதிர அடையாளமா? கையில அடையாளப்படுத்துமா? கிரி. கேட்கிற சத்தியத்துக்கு ஏற்ற கிரியை இருக்க வேண்டும். 10,000 பேர் இருந்தாங்க, 9,000 பேரையும் ரிஜெக்ட் பண்ண. என்ன ரீசன் தெரியுதா? சத்தியத்தை கேட்கறாங்க, அதுக்கு ஏற்ற கிரியை அவங்க கிட்ட இல்லை. அதனால இவங்களை வெளியாக்கினார். இவங்க எங்க இருந்து வந்தாங்க தெரியுதா? இந்த இந்த கிதியோன் கூட எங்கிருந்து வந்தாங்க தெரியுதா? வாசிப்போம். என்னாகமம் நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அப்பொழுது கிதியோன் ஆகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றி கிளம்பி வராங்க. நம்ம ஆரோத் என்னன்னு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவன் அழைக்கிறாங்க பாத்தீங்களா? நம்ம பேசிக் கிளாஸ் கேட்க வரோம். அப்ப என்ன ஒரு சத்தியம் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கும். அதை கூட எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 55 1வது வசனம்.
அதிகாரம் வசனம் 1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் கொள்ளுங்கள். சொல்ற முதல்ல தண்ணீர் ஆரம்பத்தில் வரும்போது அந்த பேசிக்ல உள்ள விஷயம் தான் கிடையாது. உள்ள வரும்போது கட்டிய நாக பால் தண்ணியோட கட்டியான திராட்சை ரசம். இப்போ கட்டியான ஆகாரம் என்று சொல்றது கிரியை நம்ம காண்பிக்கிறது. சத்தியத்தை திக்னஸ் ஆனது சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், உள்ள வந்த பிற்பாடு நம்ம அந்த கிரியையில காண்பிக்கிறோம். இது தேவனுடைய ப்ரொசீஜர். கேட்கிறோம், அந்த கிரியையில வெளிப்படுத்தணும். இவங்க எங்க இருந்து யுத்தத்துக்கு வர்றாங்களா? ஆரோத் மலையில இருந்து வர்றாங்க. அங்கிருந்தான் கொண்டு வந்துதான் இங்க தண்ணி ரெண்டை கொண்டு போய் பிரி செப்பரேட் பண்றாங்க. ஆரோத் எதை அடையாளப்பட்ட அப்படின்னு நடுங்க வைக்கும். ஆரோத் என்ற வார்த்தையோட பொருள் நடுங்க வைக்கும். நீங்க பைபிள் சொல்லப்பட்ட நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. நம்பர்ஸ் தேவன் ஒரு எண்ணிக்கை இல்லாம, ஒரு பொருள் இல்லாம கட்டாயமா சொல்லுவேன், இந்த நம்பர்ஸை கொண்டு வரவே மாட்டார். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றவங்க மத்தேயு 14 அதிகாரம், அதுல 5 அப்ப 2 மீன் எத்தனை பேர் சாப்பிட்டாங்களாம்? மீதியான எத்தனை கூட? 7 கூட. 5 அப்பம் 2 மீன் மத்தேயு 14 7 கூட மீதி இருக்கிறாங்க. நீங்க அந்த நம்பர்ஸ் மட்டும் சொல்லி வர ஏன் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி 15 அதிகாரத்து வரும்போது 7 அப்பம் சில சிறுமீன், மீதியான கூடைகள் 12. இந்த சில சிறுமீன் 2ன்னு போடுங்க அந்த இடத்துல, சரிங்களா? அப்போ 7 அப்பம் 2 சிறுமீன், டோட்டல் எவ்வளவு? 9. அங்க முதல்ல 14 அதிகாரத்து வந்தது 5 2 7 7 9 7 + 9 எத்தனை வருதா? 16. அப்படி இருக்கு. எத்தனை புருஷர்கள் சாப்பிட்டாங்களாம்? 5000. இங்க வந்து 15 அதிகாரத்துக்கு போது 4000. இங்க பிற்பாடு வாசிங்க, கரெக்டா தான் இருக்கு. 7 அப்போ 2 சில சிறுமீன்கள் வந்து 4000 புருஷர்கள். ஏன் புருஷர்கள்? அதையும் சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் வச்சு பேசுறாரு. அப்போ சாப்பிட்டவங்க 9000 பேர். கொடுக்கப்பட்ட அப்பவும் மீனும் 16. 9 + 2 16. 16 இன்று 9000 சீக்கிரத்தில் லேக்கன் போட்டுருப்பார். 1,44,000. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்கிறாரு? எவனா கூட்டி கொடுக்க கூடாதா? எவனை குறைச்சி கொடுக்க கூடாதா? அப்ப 14 அதிகாரத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நாபகர் கட் ஆஃப் அவரு முடிகிறது. அப்படின்னா பழைய ஏற்பாடு கம்ப்ளீட் ஆகுது. யோவான் ஸ்நாபகர் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்டுக்கு நல்லா இருக்கிறாரு. இப்ப ஓல்ட் டெஸ்டமென்ட் கம்ப்ளீட் ஆன பிற்பாடு அதோட இயேசு என்று ஆகிட்டு அந்த 1,44,000 கொண்டு வர அப்படி விஷயம் வைக்கிறாரு. சரி, 7 அப்பம் வந்து 7 அப்போஸ்தலர் அடையாளப்படுத்துகின்றதும் 12 கால சபை தூதர்கள், 12 கால சபை, சாரி 7 கால சபை தூதர்கள், 12 வந்து அப்போஸ்தலர்களையும் 7 வந்து 7 கால தூதர்கள் அடையாளப்பட்டு எல்லாத்துக்குமே பொருளோட தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால பைபிள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம பொருள் தேடி, அதாவது சிம்பிள், நான் இப்படி வாழ வேண்டும், இந்த ஒரே இது ஒன்று நம்ம மட்டும் தாழ்ந்து முக்கியமாக. அதுக்கு நெக்ஸ்ட் வர இல்லாம நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் தாழ்ந்தே நான் வாழ வேண்டும், நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும், நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? இந்த ஒரு தாழ்ந்தை யூஸ் பண்ணாலே சபை மாற்றமே கிடையாது. அந்த ஒரு தாழ்ந்தை விட்டுட்டு இன்னொரு அவரை பாடுறாரு, அவர் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறது, அது திங்க் பண்ற அவசியமே கிடையாது. நான் எப்படி வாழ்றேன்? எனக்கு ஒரு தாழ்ந்த ஒரு சந்தோஷம். முதல்ல சொன்னேன், ஒரே ஒரு கோலை வச்சு மோசம் என்ன இல்லாம பண்ணிட்டாரு. ஒரே ஒரு கவுன்சிலர் தாவீது ராஜா, சிம்சோன், யாகை, எல்லாருமே ஒன்னு வச்சு பண்ணிட்டாங்க. நமக்கு ஒரு தாழ்ந்து இல்லாம எந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா நபருக்கும் அட்லீஸ்ட் உண்டு 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. 0 தாளந்துல யாருமே இல்லை. ஒரு தாளந்து எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த தாளந்து என்னவா? நான் கிறிஸ்துவாக மாறவன் படிக்கு நான் மைண்ட் செட் செட் பண்ணிடுறது. சரி, இங்க வந்துடுவோம். ஆரோத் அப்படின்னு சொன்ன வார்த்தையோட பொருள் நடுங்க வைக்கும். அப்ப ஆரோத் என்று நீரூற்றண்டேன்னா நடுங்க வைக்கும் நீரூற்று. நம்ம தண்ணிக்கு எதுக்கு அடையாளமா இருக்குதாம்? சத்தியம். அப்ப தேவனோட சத்தியம் வந்து நடுங்க வைக்கக்கூடியது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நடுங்க வைக்கிறது. அப்போ என்னுடைய வார்த்தைக்கு யார் யார் நடுங்குகிறார்களோ அவர்களையே நோக்கி பார்ப்போம். ஏசாயா 66 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா
66 வசனம் 2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியின் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவனுடைய வார்த்தைக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களை தான் தேவன் நோக்கி பார்ப்பார். 12 கோத்திரத்தார்களும் கோல்களை கொண்டு வந்தாங்க. யாரோட கோல் மட்டும் கொடுக்குதான்? நம்ம இந்த ரீசனை பார்த்துக்கலாம். ஏன் ஆரோனுடைய கோல் கொடு மீதி 11 கோல் ரிட்டர்ன் போக காரணம் என்னன்னா, இங்க சொல்றாரு, யாரு ஒரு நடுங்குறாங்களோ அவங்கள தான் நோக்கி பார்ப்பேன். ஏன் ஆரம்ப கோலை தேவன் நோக்கி பார்த்தார் அப்படின்னா, நடுங்கி இருக்கிறாரு. தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுங்கி இருக்கிறாரு. அதனால்தான் அந்த கோல் கிடத்தது, அது பூத்தது, அது காய்த்தது, அது கனியும் வந்தது. அதன் வாசனைகள் மீதி 11 கோலையும் தேவன் ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா 11 கோத்திரத்தார் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கவில்லை. அதான் விஷயம். நாம் எப்படி நடுங்குகிறோமா இல்லை என்பதை மறுநாளாகிய கிறிஸ்துவனுடைய ஆயுத அரசாட்சியில் நான் ஜீவன் பெற்று உயிர்த்தெழுந்தால் என்னுடைய கோட்புள்ள இல்லை என்ன 2ஆம் மரணம் 2ல 1தான் இருக்கு. ஒரு சம்பவம் இதுக்கு லைஃப் கிடையாது. புரியுதா? நான் திளர்த்தாதான் சொன்னாரு. என்ன எப்படி நல்லவர் சொல்ல முடியுமா? அவரே எப்படி சொல்ல நம்மை மாத்திரம் நான் உயிர்த்தெழுந்தால் நான் நல்லவன். தேவன் அது வரைக்கும் நான் எப்பவுமே நல்லவர். நான் நல்லவனா இல்லை என்பது என்னுடைய உயிர்த்தெழுதல் பண்பு. என்னுடைய உயிர்த்தெழுதல் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னா நான் இப்ப வாழும்போது என்னோட வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். யாரெல்லாம் என்னோட வார்த்தை நடுங்குறாங்களோ அவர்களை கிறிஸ்துவனுடைய ஆயிர அரசாட்சியில் உயிர்த்தெழுந்து கொண்டு அப்ப தெரியும். அப்ப சொல்லுவாங்க, பிரேத கலரந்து எழும்பி அவர் பிள்ளைகள் எழும்பி. நீதிமன்றம் 31ஆம் அதிகாரம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றது இப்ப கிடையாது. ராஜ்யத்தில் சொல்றாரு யார் யாரெல்லாம் பாக்கியவான் அப்படின்னா இப்ப கொடுக்கப்பட்ட இந்த ஷார்ட் பீரியட் நம்ம எப்படி வாழ்றோமோ அதுதான் அளவு. கிரைட்டீரியா அதுதான். இவன் கொடுக்கப்பட்ட கிரைட்டீரியா உள்ள நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த ஒரு காரணம் யூஸ் பண்ண கட்டாயமா நமக்கு கொடுக்கப்பட்டா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது 6 கோல் இல்லைன்னா வந்த வண்ணமாக விட்டேன் இருந்துச்சு. ஒரு இரவு முழுவதும் எங்க இருந்தா மேம் வெற்றிக்குள்ள இருந்ததுன்னா சுவிசேஷம் முழுவதும் அழைப்புள்ளதா இருந்து எப்ப முடியலப்பா அது வெளிப்படும். சரி, இந்த துளிர்க்குது பாத்தீங்களா? அது பூக்குமா? ஒரு மரம் துளிர்த்தால் பூக்குமா? பூக்காது. பூதாரப்படுத்ததான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான சுகந்த வாசனை கிறிஸ்துவனுடைய வாசனை உலகம் முழுவதுமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. கிறிஸ்துவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. யாராலையும் எந்த குறையும் சொல்லவே முடியும். அது முழு உலகமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப் அது ஒரு ஸ்மெல். அதுதான் அது ஸ்வீட் ஆர்வமா தான் இருக்கு. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கோல் ஏன் துளர்க்கணும் தேவன் விரும்புறாரு தெரியுமா? நாம ஏதோ ஒரு தீமை நியாயம் தீர்க்கப்போம். யாரையா? நாம தேவ தூதர்களை நியாயம் போகிறோம். அப்ப நாம தேவ தூதர்களை ஏன் நியாயம் தீர்க்கணுமா? நாம் தேவதூதர்களை ஏன் நியாயம் தீர்க்கணும்? அதாவது எந்த தேவதூதர் வரலாம்? யார யூதா எழுதுறாரு, வாசிப்போம். யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3. தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? இப்ப தேவதூதர்கள் நாம நியாயம் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. சரிங்களா? எந்த தேவதூதர்களா?
அது 1 பேதுரு 3:19 மற்றும் 20. ஆமா. அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். யாராம்? பூர்வத்திலே நோவாவின் காலத்தில் பாவம் செய்த அந்த தூதர்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. இந்த தூதர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பிரசங்கம் பண்ணாரு? என்ன பிரசங்கம் பண்ணுங்க? கேள்வி புரியுதவர்களுக்கு. இந்த இந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் காலத்தில் பாவம் செய்தார். இதை இப்ப கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டாச்சா இல்லையா? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண போகணுமா? அதான் கேள்வி. எப்படி உண்டா? நான் கேட்கிறேன், கேள்வி வைக்கிறேன். அந்த ஆவிகளுக்கு மனம் திருப்பதற்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்கிறேன். என்ன பிரசங்கித்திருப்பாரு ஆண்டவராக இயேசு? எந்த பிரசங்கமும் கிடையாது. இந்த ஆவிகள் எங்க இருந்த ஆவிகள் தெரியுதா? பூர்வத்திலே தேவனத்தில் இருந்த ஆவிகள். இந்த ஆவிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாது? தெரியும். இவரு கேரக்டர் தெரியுமா தெரியாது? தெரியும். இப்ப இவரு பூமியில வாழ்ந்தாரு. இந்த ஆவிகள் பாத்திரமா பார்க்காது இவரு வாழ்க்கை. இப்ப என்ன பண்ணிட்டு பார்த்தாரு? இவர் இறந்தது தெரியுமா தெரியாதா? உயிர்த்தது தெரியுமா தெரியாது? இப்ப இந்த ஆவிகளுக்கு எப்படி தெரியுமா? இவரை பக்கத்துல போன இந்த ஆவிகள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? கீழ்ப்படிந்ததுனால தேவன் ஜீவனை கொடுத்திருக்காரு. இப்ப நாங்க கீழ்ப்படிந்தா ஒரு ஃபீலிங் வருமா வராது? அந்த ஆவிகள் போய் இந்த ஆவிகள் வந்து திங்க் பண்ணும். வாய்ப்பு கட்டாயம் அதுல வாய்ப்பு. அதாவது ரிமோஸ் ஆகிற பாவத்தை ரிமோஸ் பண்ற எந்த ஆவிக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி 7வது எழுதியிருக்கு. அந்த ஆவிகளுக்கு வாய்ப்பு உள்ளது நேரத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணாரு. இல்லைன்னா நம்ம பாஷையில் சொல்லியாச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை பிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மந்த் 26 அவருக்கு தூக்கு தண்டனை. அடுத்த மாசம் 26ஆம் தேதி தூக்கு தண்டனை கொடுக்கப்படுற மனிதனுக்கு நாம் போய் அவரை ஜெயில தான் இருக்கிறாரு, ஜனாதிபதி ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இனி அவருக்கு வாய்ப்பே கிடையாது. தூக்கு தண்டனை பிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நாம் போய் என்ன பேசுன அவருக்கு என்ன பேசுமா? தூக்கு தண்டனை பிக்ஸ் பண்ண ஜனாதிபதியே தூக்கு தண்டனை பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா நாம் போய் என்ன யூஸ்? ஒரு மனுஷன் உள்ள போனா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. இந்த ஆவிகளுக்கு மனம் திரும்புற ஆவிகளுக்கு கட்டாயமா தேவன் இலக்கத்தை காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி 7வது கேள்வி. இந்த ஆவிகளுக்கு நியாயம் தீர்ப்பு வேற எதுவுமே கிடையாது. நம்ம என்ன நியாயம் தீர்க்க போறோம் கிடையாது. சத்தியத்தை பிரச்சனை அது ஒரு சான்ஸ் தேவன் நமக்கு. அப்படி நாம செய்ய வேண்டாம். அப்படின்னா நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட போல் அது துளிர்க்கணும்னு சொன்னா நாம என்ன பண்ண வேண்டுமா? சிம்பிள் 2 வார்த்தைகள் இதுக்கு அப்புறம் வேற என்ன வேணுமா? என்னுடைய வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் என் தேவனுக்கு பிரியாக இருக்கிறதா? இந்த ஒரு தாழ்ந்தையை நம்ம செய்ய முடியும். 5 தாழ்ந்த அவசியமே கிடையாது. 7 தாழ்ந்த அவசியமே கிடையாது. முன்னே ஒரு தாழ்ந்த விட்ட மோசே என்னத்தை எல்லாமோ அர்ப்பணம் செய்தார். ஒரே ஒரு கோல் தான். பார்வை நடுங்க வைத்த அந்த ஒரே ஒரு கோல். இஸ்ரவேல் ஜனங்களை மலைக்க வைத்த அந்த ஒரு கோல். ஒரே ஒரு தாரம். ஒரு தாரம் நம்ம சரியா செய்வோம் அப்படின்னா தேவன் நம்ம எதற்கு அழைத்தார்? அர்த்தம் இருக்குது. அந்த கோல் கட்டாயம் அதுள்ள இருக்கு. அது பூக்கும், அது வாசனை வீசும், கனி. நாம இன்னைக்கு கேட்ட சத்தியம் ஒரு அறிவை உண்டு பண்றதுக்காக. நீங்க பைபிள் வாசிக்கும் போது இந்த பேர் எதற்கு கொடுக்கப்பட்டது? கிதியோன் சொன்னாரு. அது அந்த சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. ஏன் இப்படி கொடுத்துருக்காரு? ஏன் இந்த எண்ணிக்கை கொடுத்துருக்கு? ஏன் இந்த இடத்த நீங்க போகணும்? ஏன் இத்தனை பேரை கொண்டு வர வேண்டும்? ஒவ்வொன்றுக்கும் நம்ம கேள்வியை கேட்டு தியானம் பண்ணி சொன்னா கட்டாயமா தேவன் விரும்புகிற பாத்திரமாக மாறும். தேவனுக்கு இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த பூமியில காணக்கூடாத ஒரு தேவன் இருக்காரு தெரியுமா? அந்த தேவனை காண்பிக்கிறதுக்கு சான்ஸ் தேவன் யாரு கொடுத்துருக்காங்க? காணக்கூடாத ஒரு தேவனை காண்பிக்கும்படிக்கு சான்ஸ் தேவன் நமக்கு கொடுத்துருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவிக்கும்படி யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு? பேப்பர்ல கொடுத்தாங்க, தேவ தூதர்கள் கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு மரணத்தை அறிவிக்கும்படி வாய்ப்பு யாருக்கு கொடுத்தாரு? அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டதான்.
நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாய்ப்பு ஷார்ட் பீரியட்ல தேவன் விரும்புகிறோம் நமக்கு வாழும் அப்படின்னு சொன்னால் தேவதூதர்கள் ஒரு மனிதன் கேட்க முடியாத தேவன்